மோஸ்ட் ஆஃப் த யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்பவே பிடிச்ச வண்டி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேடிஎம் டியூக்னே வந்து சொல்லலாம். ஸோ நம்மளோட ஸ்டுடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டியூக்கு வந்து பிபிஎஃப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ மீட்டியருக்கு அடுத்தபடியாக நிறைய வண்டி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான். ஸோ நான் ஒரு கஸ்டமர் டேட்டா எடுத்து பார்க்கும்போது நம்மளோட கடையில் வந்து இது வரைக்கும் 621 டியூக்கு வந்து பிபிஎஃப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விஎஸ் ஆட்டோஸ் விக்னேஷ் தான். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கான கிராட்டிடியூடை நான் வந்து சொல்லி ஆகணும். பிகாஸ் அவர் போட்ட அவரோட ஒரு ஃபஸ்ட்டு வீடியோனால தான் நம்மளோட கடை வந்து வலசரவாக்கத்தில் ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற நம்மளை வந்து எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்தினாங்க. ஸோ அவரோட வண்டிக்கு நம்ம பிபிஎஃப் பண்ண வீடியோ இன்ன வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவரோட சேனலில் வந்து இருக்கும். ப்ரோ, நீங்கள் எவ்வளோ நாள் ஆகுது இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி? என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறீங்க? ஹாய், என் பேர் சதீஷ். பிளிங்க் டீட்டெயிலிங் ஸ்டுடியோலேருந்து 2011 டீட்டெயிலிங் ஒர்க்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். 2016 பிராண்ட் நேம் வச்சு த பிளிங்க் டீட்டெயிலிங் ஸ்டுடியோன்ட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணினது ஷாப்லாம் வச்சு செராமிக் கோட்டிங், டீட்டெயிலிங், மாடிஃபிகேஷன், பெயிண்டிங் அண்ட் பிபிஎஃப் ராப்பிங் இது எல்லாமே நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம ஷாப்பில். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு நிறைய அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் கேடிஎம் ஃபேன்ஸ் எல்லாமே வந்திருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் வந்து ஒரு திருக்குறள் வந்து அழகாக வந்து சொல்லியிருப்பாரு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்லியிருப்பாங்க. ஒருத்தங்க நமக்கு செஞ்ச உதவி வந்து எப்பயுமே வந்து மறக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்கு ஒருத்தங்க செஞ்ச தீங்கு, அதாவது கூட இருந்து குழி பறிச்சது, முதுகுல குத்துனது, துரோகங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கே மறந்துடணும் அப்படின்ற வந்து சொல்லியிருப்பாங்க. என்னோட கிராட்டிடியூட் வந்து எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விஎஸ் ஆட்டோஸ் விக்னேஷ்க்கு, அதுவும் கேடிஎம் பைக்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க நான் வந்து விஎஸ் ஆட்டோஸ் பார்த்து தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட நன்றி உணர்வு அப்படின்றது எப்பயுமே வந்து நம்மளோட ஸ்டூடியோக்காகட்டும் அண்ட் இந்த கேடிஎம் வண்டியெல்லாம் வரும்போதெல்லாம் வந்து அவருக்கான இது வந்து கிராட்டிடியூட் இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து சொல்லிக்கிறேன். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம்பா. ஸோ கமிங் டு த பாயிண்ட். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா நம்மளோட ஸ்டுடியோஸ்க்கு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி லான்ச் ஆகி ஃபஸ்ட்டு டீட்டெயிலிங் ஸ்டுடியோவில் நம்ம தான் வந்து பிபிஎஃப் பண்ணுறோம் அப்படின்றது இந்த ஒரு பெருமையான விஷயத்தை உங்களோட நான் வந்து ஷேர் ஸ்டுடியோஸ்க்கு வந்து வண்டி வருது, அதுவும் புது வண்டி வருதுன்னா ரெண்டு விஷயத்துக்கு வரும். ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிபிஎஃப் பண்ணுறதுக்கு, அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராஃபைன் கோட்டிங் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிளா எதை சொல்றா? நாடா இதுக்கு பேர் கேபிள் நான் வச்சிருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு வண்டியுமே வந்து பிபிஎஃப் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கு. தமிழ்லையும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு நம்மளோட ப்ராசஸ்லாம் வந்து என்ன எப்படி இருக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக இந்த மாடல் வாங்கிட்டு இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆரம்பிக்கலாமா? டியூக் 250 390லாம் Gen 2 வாங்கினவங்களாம் கொஞ்சம் அவசரப்பட்டமோ கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தா இந்த புது மாடல் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் ஆல்ரெடி வாங்கினவங்களாம் பரவாயில்ல, நம்ம மாடல் தான் கெத்தாக இருக்குது, இந்த மாடல் வந்து நல்லா இல்லை அப்படின்னு இருப்பாங்க, ஒரு சில பேர் நினச்சிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எந்த மாடல் பிடிச்சிருக்கு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாடலை பார்த்த உடனே எல்லாருமே வந்து நினச்சிருப்பாங்க என்னடா இது மூஞ்சிலாம் கோணல் மணலாக இருக்கே அப்படின்ற மாதிரி. ஐயோ பாவம், மூஞ்சியெல்லாம் இப்படி கோணமானலாம் இருக்கே. ஸோ நாங்களுமே அந்த மாதிரி தான் வந்து இந்த வண்டியை பார்க்கும்போது என்னடா நல்லா இருந்த டிசைன்லாம் ஒரு கோணல் மாடலான டிசைன்லாம் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் எப்படி தான் பிபிஎஃப் ஓட்டுறது அப்படின்றத நான் வந்து ஃபஸ்ட்டு திங்க் பண்ணேன். ஸோ அந்த மாடலில் வந்து கொஞ்சம் அந்த ஃபேரிங்லலாம் வந்து ஓட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சில காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் 250 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேரிங்கில் வந்து எந்த ஒரு இதுவுமே காம்ப்ளிகேஷன் கிடையாது. இந்த 390 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் வென்டிலேஷன் கட்ஸ் அந்த ஹோல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேஷனாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து எப்படி ஒட்ட போகிறோம் அப்படின்றது. ஸோ இதில் பேசிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் 3 லேயராகவும் வந்து போடலாம், அண்ட் சிங்கிள் லேயராகவும் வந்து போடலாம். ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி போட போகிறோம் அப்படின்றது இந்த த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் தான். அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம ஒரு புது வண்டி வந்தாலும் சரி அண்ட் பழைய வண்டி வந்தாலும் சரி, ஸோ நம்மளோட ப்ரீ ப்ராசஸ் அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த வண்டியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது சென்னையோட செகண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி, அது காஞ்சிபுரத்தோட ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி. ஸோ நம்மகிட்ட தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டிலே வந்து நம்ம தான் வந்து இந்த ரெண்டு வண்டிக்குமே வந்து பிபிஎஃப் வந்து பண்ண போகிறோம் அப்படின்றத மறுபடியும் நான் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணிக்கிறேன். அண்டு இந்த வண்டிக்கு வந்து நம்ம ரெண்டு வண்டிக்குமே வந்து ப்ரீ ப்ராசஸ் வந்து என்ன பண்ணுறோம், அதுக்கு அடுத்து என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படின்றது த்ரூ அவுட் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அண்ட் நிறைய பேர் வந்து கேட்கக்கூடிய கேள்வி, புது வண்டிக்கு எதுக்கு வாஷு பாலிஷ்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்பாங்க. அது நிறைய இடத்துல வந்து நம்ம வந்து சொல்லியிருக்கோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மலையில் தான்
எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய இடங்களில் வந்து சேர் இருக்குது. அதே மாதிரி வந்து புது வண்டி டேரெக்டாக வந்து ஃபேக்ட்ரியிலேருந்து நெக்ஸ்ட் டு கஸ்டமருக்கு வந்து வராது. ஸோ ஃபேக்ட்ரியிலேருந்து வந்து யார்ட்லேருந்து வந்து டீலரோட பிளேஸ்க்கு வரும். அண்ட் அவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே வாஷு வேக்ஸ் எல்லாம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக வந்து ஸ்ட்ரிப் டவுன் பண்ணிட்டு தான் அதில் பிபிஎஃப் வந்து ஒட்ட முடியும். அப்படி ஒட்டலை அப்படின்னா நிறைய வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதெல்லாம் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத வந்து த்ரூ அவுட் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நிறைய பேர் வந்து காமனாக ஒரு சில டவுட்ஸ்லாம் வந்து கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா, அதுவுமே இந்த இதில் வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்களா? ஸோ எனி பைக்கு ஆர் கார் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் படிஞ்சிருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து லூசன் பண்ணுறதுக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீக்ரீசர் வந்து பண்ணணும். ஸோ இது பச்சை கலராக இருக்குது, டீசல்லாம் நினைக்காதீங்க, இது வந்து ஒரு இம்போர்ட்டட் டீக்ரீசர் தான். ஸோ இது அடிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் வந்து லூசன் ஆகும். ஸோ அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் வாஷர் பண்ணும்போது அந்த படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் வந்து ஈஸியாக வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அழுக்கெல்லாம் வந்து நம்ம லூசன் பண்ணுறதுக்காக இந்த டீக்ரீசர் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ டீக்ரீசிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. அது கொஞ்ச நேரம் வந்து அது பெனிட்ரேட் ஆனதுக்கப்புறமே நம்ம வாஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த அழுக்கெல்லாம் வந்து வந்துடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸ்டார்ட் பகவான். ஆன் பண்ணு. ஸோ டீக்ரீசிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல வந்து ப்ரெஷர் வாஷர் பண்ணியாச்சு. ஸோ ப்ரெஷர் வாஷர் பண்ணதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா அதில் படிஞ்சிருக்கிற அழுக்கெல்லாம் வந்து எல்லாமே வந்துருச்சு. இப்போ வந்து வண்டி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டர்ட்டு மட் எல்லாமே வந்து க்ளீனாக இருக்கும். ஸோ அப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இது மேலே இருக்கக்கூடிய ஒரு சில கண்டாமினேஷன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஃபோம் வாஷ் வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபோம் வாஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய இடங்களில் வந்து பண்ணுவாங்க. ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான தகுந்த ஃபோம் வாஷ் வந்து பிராண்டடாக வந்து யூஸ் பண்ணணும். ஸோ நம்ம வந்து கோச் கெமியோட இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை அடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கையை வச்சு தேய்க்கணுன்ற ஒரு அவசியம் இருக்காது. பிகாஸ் ஏன்னா அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா படிஞ்சிருக்கிற அழுக்கு அந்த மேலே இருக்கக்கூடிய லைட் கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபோம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே பகவான், ஸ்டார்ட் பண்ணு. ஆன் பண்ணு. ஸோ வாஷிங்லாம் முடிஞ்சிருச்சு. ஸோ எப்பயுமே வந்து கம்பல்சரியாக வந்து பைக்காக இருந்தாலும் சரி காராக இருந்தாலும் சரி வாஷ் பண்ணதுக்கப்புறமேல அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வந்து ப்ராப்பராக வந்து ட்ரைன் பண்ணணும். அதுலேயுமே குறிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ வீலர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எலக்ட்ரிக்கல் சென்சார்ஸ்லாம் வந்து வெளியிலேயே இருக்கும். அந்த மாதிரி சுவிட்சஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்குள்ளெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வந்து ஏர் ப்ளோ பண்ணலை அப்படின்னா சில எலக்ட்ரிக்கல் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து வரும். ஸோ அதனால் எப்பயுமே நீங்கள் நிறைய வீடியோவில் நம்மளோட வந்து பார்த்துருப்பீங்க, வாஷ் பண்ணி முடிச்ச உடனே ஏர் ப்ளோ ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணுவோம். ஸோ எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை உள்ளே தேங்கி இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் எடுக்கிறதுக்கு இந்த ஏர் ப்ளோ ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோ ஃபைபர் வைப் டவுன் வந்து பண்ண போகிறோம். ஆன் பண்ணு. க்ளீனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்டில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக கிளேபார் ட்ரீட்மெண்ட் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிளேபார் ட்ரீட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெட்டாலிக் பெயிண்ட்டில் வந்து பண்ணியிருப்போம். ஸோ அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டாலிக் பெயிண்ட் சர்ஃபேஸில் வந்து மிஷின் மூலயமா வந்து காம்பவுண்டிங் அண்ட் பாலிஷஸ் வந்து பண்ணியிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டும் கிளாஸும் கலந்து இந்த வண்டியில் கொடுக்குறாங்க. இப்போ பெரும்பான்மை வரக்கூடிய வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட்டும் கிளாஸும் கலந்து தான் வந்து வருது. இந்த மேட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே வந்து மிஷின் பாலிஷ் வந்து போடக்கூடாது. ஸோ அதை வந்து போட்டிங்கன்னா உங்களோட மேட்டோட டெக்ஸ்சரே வந்து மாறிடும். ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட் ஏரியாவில் வந்து கிளாஸி தான் ஒட்ட போகிறோம். பட் பாலிஷ் பண்ணணும் அப்படின்னா இதோட டெக்ஸ்சர் வந்து மாறிடும். ஸோ ஃபியூச்சரில் வந்து ரிமூவ் பண்ணும்போது இது உள்ளே அப்படியே தான் இருக்கும், நம்ம என்ன தான் கிளாஸி ஃபிலிம் போட்டாலும். பட் இருந்தாலும் இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் அந்த இதை வந்து என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கெமிக்கல் காய்ஸோட மெட்டிகுலஸ் மேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ப்ரே சீலண்ட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். மேட் வண்டிக்கெலாம் நீங்கள் பாலிஷ் பண்ணுவீங்களான்னு நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது இந்த மெட்டிகுலஸ் மேட்டு தான். ஸோ இது ஸ்ப்ரே சீலண்ட் பண்ணுறதுனால உங்களோட மேட்டோட டெக்ஸ்சர் வந்து எந்த விதத்துலையுமே வந்து கெட்டு போகாது அப்படின்றதையுமே வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நிறைய இடங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேட் சர்ஃபேஸில் வந்து டெஃப்லான் கோட்டிங் போடுறேன், ரப்பிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதோட டெக்ஸ்சரே வந்து மாற்றிடுவாங்க. ஸோ அவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த வண்டியை கொடுத்தாலும்
பாலிஷ் பண்ணுறன்ற மாதிரி வந்து பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து இது வரைக்கும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க. மேட் வண்டிக்கு எப்பயுமே வந்து மிஷின் மூலிமா பாலிஷ் வந்து பண்ணக்கூடாது. மேட்டுக்குன்னு ஸ்பெசிஃபைடாக விற்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். மேட் சர்ஃபேஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து கோட் பண்ணினதுக்கு அப்புறமேல் தான் நம்ம வந்து PPF வந்து பண்ண போகிறோம். ஸோ ஃபைனலி வண்டியோட ப்ராசஸ் வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்துருப்பீங்க அண்ட் PPF அப்ளிகேஷன்ஸுமே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ வண்டியோட அவுட்புட் எப்படி இருக்குது அப்படின்றத நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா காமனாக நம்மகிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா, PPFக்கு காலையில் கொடுத்தா சாயங்காலம் கிடைக்குமா, இல்லை 1 ஹவரில் பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. ஸோ PPF அப்படின்றது நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரி தண்ணி மூலியமா ஓட்டுறது அப்படின்றனால இதை ஒட்டி ப்ராப்பரான க்யூரிங் வச்சுருந்து தான் நாங்கள் வந்து பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் ஒரு நேக்கடு வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா 2 நாள் வந்து நாங்கள் டைம் கேட்போம். அதுவே ஃபேரிங் வண்டியாக இருந்துச்சு அப்படின்னா 3 நாள் வந்து டைம் கேட்போம். ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட் ஸ்கவுட்டோட ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு 3 நாள் ஆச்சு. ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கிளாஸியில் தான் வந்து பண்ணியிருக்கோம். டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டு. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸியில் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கப்புறமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் வந்து டேங்க் வந்து சிங்கிள் பீஸில் போட்டிருக்கோம். ஸோ டேங்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஷேப்ஸஸ் இருக்குது. எலிபிக்கல் ஷேப்பில் இருக்கும் அண்ட் இது ஹாஃப் டேங்க்னு வந்து சொல்லுவோம். ஸோ Z900 அந்த மாதிரியான டேங்க்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் பீஸாக வந்து PPF வந்து போட முடியும். ஸோ இந்த வண்டியிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸாக வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த டேங்க்கில் வந்து சிங்கிள் பீஸாக போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹண்டர், கிளாசிக் 350, மீட்டியர்லாம் வந்து எங்களுக்கு சிங்கிள் பீஸாக போடுங்கன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து ஒரு உருண்டையான டேங்க். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பீஸ் வந்து போட முடியாது. இது வந்து ஹாஃப் டேங்க் அப்படின்றனால இதில் வந்து பாசிபிள். எந்தெந்த வண்டிக்கு சிங்கிளாக போட முடியுமோ அந்தந்த வண்டிக்கெலாம் வந்து சிங்கிளாக போடலாம். ஸோ இந்த வண்டியில் நம்ம எங்கெங்கெல்லாம் PPF பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டேங்க் வந்து சிங்கிள் லேயராக வந்து போட்டிருக்கோம். அண்ட் இந்த ஸ்கவுட்டில் வந்து போட்டிருக்கோம். அண்ட் ஃப்ரண்ட் மட்கார்டு அண்ட் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த 2 பெயிண்டட் பார்ட்ஸு அண்ட் ஸ்பீடோமீட்டர் அண்ட் ஹெட் லேம்ப் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ 250 வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த பெயிண்டட் பார்ட்ஸ்லையுமே வந்து பண்ணியிருக்கோம். அண்ட் இந்த 390 வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீவியஸாக வந்து நம்மகிட்ட ரேப்லாம் கார் ரேப்லாம் பண்ணியிருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என் வண்டிக்கு வந்து ரஸ்ட் ப்ரூஃபிங் கோட்டிங் போடுற வீடியோ பார்த்துட்டு இவருக்கும் இந்த வண்டியில் வந்து மெட்டல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து எனக்கு ரஸ்ட் ப்ரூஃபிங் கோட்டிங் போட்டு கொடுத்துருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அலாய் வீல் அண்ட் பிளாஸ்டிக்ஸ் மெட்டல்ஸ் எல்லாத்துக்குமே வந்து கிராஃபைன் கோட்டிங் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரஸ்ட் ப்ரூஃபிங் எதுக்காக நம்ம வந்து போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆரம்பத்திலே வந்து நம்மளோட மெட்டல்ஸ் எல்லாம் வந்து ரஸ்ட் ஆகாமல் இருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த ரஸ்ட் பிளாக்கர் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ புது வண்டிக்கு என் வண்டிக்கு பண்ணினதை பார்த்து நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்காங்க. ஸோ நம்மகிட்ட இந்த மெட்டீரியலுமே வந்து அவைலபிளாக இருக்குது. அட் த சேம் டைம் வந்து நாங்கள் வந்து ப்ராப்பராக அதை க்ளீன் பண்ணி அந்த கோட்டிங் வந்து அப்ளை பண்ணியும் கொடுக்குறோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன். அண்ட் எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்றத நான் ஓவர் த ஃபோனில் வந்து சொல்கிறேன். ஸோ மேட் வண்டிக்கு நம்ம கிளாஸி போட்டது வந்து ரொம்பவே ஆப்டாகவே இருக்கும். ஸோ நிறைய வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த டிசைன் இன்ஜினியர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காக்டைலும் ஃப்ரூட் மிக்சரும் சேர்ந்து சாப்பிட்டு ஒரே இடையில டிசைன் பண்ணுவாங்க போல். பிகாஸ் ஏன்னா ஒரு வண்டியில் கிளாஸியாக கிளாஸியாக கொடுக்கணும், இல்லைனா மேட்டாக கொடுத்தா மேட்டாக கொடுக்கணும். மேட்டும் கிளாஸையும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. எங்களை மாதிரியான PPF பண்ணுறவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை கொட்டேஷன் கொடுத்து அந்த கஸ்டமருக்கு வந்து அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுது. ஸோ ஒரு சில பேர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரைஸிங் வித்தியாசம், அதோட டிஃப்ரென்ஷியேஷன்லாம் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் வந்து அது ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஸோ மேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து டிஃபர் ஆகிறன்றனால அதோட காஸ்ட் வைஸுமே அதிகமாகும். அண்ட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் வந்து வண்டி பண்ணி கொடுக்குறனால உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இது பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ மேட்டுக்கு மேட் போர்ஷனில் மேட் ஃபிலிம் பண்ணி அண்ட் கிளாஸி பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து காஸ்ட் வந்து அதிகமாகும். பிகாஸ் உங்களுக்கு மேட் ஃபிலிம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸியோட கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 300-400 ரூபா வந்து எக்ஸஸாகவே வந்து என்னடி இது வரும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து மேட்டும் கிளாஸியும் மிக்ஸ் ஆகி இருக்கக்கூடிய வண்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த இது சஜஷன் கொடுக்குறோம். அண்ட் ஒரு சில வந்து டிசைன்ஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த வண்டியோட டிசைனாச்சும் பரவாயில்ல, ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, அவரோட டிசைனே வந்து கோணல் மணலாக இருக்குது. அது யாருன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு வந்து இந்த KTM நியூ மாடல் Gen 3யோட 250 and 390யோட ப்ராசஸ்லேருந்து என்னென்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்றது எல்லாமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து மிச்ச வீடியோ கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். அதுக்கு காரணம் நம்ம எடிட்டர் தான். ஸோ எப்பயுமே வந்து ஒரே மாதிரி போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொன்னார்.
சரி ஓகே, அவரோட ஆசைக்கு இணங்கி நம்மளும் வந்து அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டோம். ஸோ வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வண்டியை பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் வீடியோ பற்றின ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்தாலும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் சதீஷ் ஃப்ரம் தி பிளிங்க் டீடைலிங் ஸ்டுடியோ. நன்றி, வணக்கம்.